ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 262 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கமாண்டோ யூனிட்டை காட்டுவாங்க. ஓமோயி எப்பவும் போல புலம்புவான். என் வாழ்நாளில் போர் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு சர்ப்ரைஸ் அட்டாக் இதை வச்சு நான் மட்டும்தான் உயிர் பழச்சிருக்கணும் மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு பயப்படுவான். அது இல்லாமல் என் மைண்டை இது எனிமி கண்ட்ரோல் பண்ணி ட்ரைக்காகி கார்வியோட சண்டை போட வச்சிட்டா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இன்னும் டென்ஸ்ட் ஆவான். காங்க்ரோ ஓமோயை கூப்பிட்டு கேட்குதா என்னடா, எனிமியோட இடத்துக்கு மேலே தான் இருக்கும், கொஞ்சம் அலர்ட்டா இருப்பான். ஓமோயி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டுமான்பா. என்னன்னு கேட்பான் காங்க்ரோ. ஓமோயி உனக்கு எனக்கு வயசுன்னு பார்த்தா பெரிய வித்தியாசம் இல்லை, உனக்கு வார் புதுசுதானு சொல்லி கேட்பான். காங்க்ரோ ஆமான்கவும் உனக்கு நர்வஸ் இல்லையான்னு சொல்லி கேட்பான் ஓமோயி. காங்க்ரோ எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க, நம்ம அந்த போர்ல ஜெயிக்கிறதும் ஜெயிக்காம போறதும் நம்ம எஃபெக்ட் போடுறோமா இல்லையாங்கிறத பொறுத்து தான். உங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் பாதுகாக்கப்படணும்னா இங்க ஜெயிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும்பா காங்க்ரோ. ஓமோயி அப்படி சைலண்ட் ஆயிடுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா வார் பிகின்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ரீஜியன்ல கட்டுவாங்க. அந்த லேண்டோட ஃபியூடல் லார்ட் எப்படி எங்களை எஸ்கட் பண்ண போயின்னு சொல்லி கேட்பாரு. லேண்ட் ஆஃப் ஸ்டீம் வழியா லீஃப்க்கு போயிடலான்ட்டு நார்த்துமே பேட்டில் ஃபீல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மேப் மூலமா காட்டுவாங்க. இன்னொரு ஃபியூடல் லார்டை காட்டுவாங்க. டிராவல் பண்றதுங்கிறது ரொம்ப லாங்கா இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுன்னு சொல்லி அட்டனன் கிட்ட கேட்கவும் சீக்கிரமா போயிடலாம், பொறுமையா இருங்க சார்பா. மூட்டா அண்ட் ரங்கா ஃபாலோ பண்ணியே காபுட்டோட கமாண்டோ யூனிட் ஃபாலோ பண்ணும். டெட்னேட்டிங் கிளேவை யூஸ் பண்ணி வெடிக்க வைப்பாண்டா. டெட்னேட்டிங் கிளேவை வச்சு பூரா பக்கமும் வெறித்தனமா வெடிக்க வைக்கிறான். எங்களுக்கான டிஸ்டன்ஸை தூரப்படுத்தணும்னு சொல்லிட்டு டோக்குமா திங்க் பண்ணிட்டு இருக்கப்பவே அவன் மேல ஒரு டெட்டனேட்டிங் கிளே விழுகும். பயங்கரமா வெடிக்கிறத காட்டுவாங்க. என்னோட ஜுட்ஸுவை நான் இன்க்ரீஸ் பண்றேன்பா மூட்டா. இன்செக்ட்ஸ் பரவும். டேடரா இந்த பூச்சிகளோட தொல்லையா போச்சுன்பா. எல்லா பக்கமும் ஒளியே தான் நிறுத்துங்கடான்பா சசோரி. சுக்கிச்சினாலேயே சென்ஸ் பண்ண முடியாது, இந்த இன்செக்ட்ஸ் ஜாம் பண்ணுதுக, இதான் ஜாமிங் ஜுட்ஸுன்பா. டேடரா அவங்க ஒளிஞ்சு இருந்து ஸ்பை பண்றதுக்கான நல்ல டீம் தான், ஆனா ஆர்ட்ஃபுல்லான எங்களோட டுவோவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டானு. டேடரா அந்த பூச்சிகளுக்கான பதில் தான்ட்டு வவால் மாதிரி டெட்டனேட்டிங் கிளேஸை பறக்க விடுவான். ரங்கா கதையை காலி பண்ணிருங்க. மூட்டா கிட்ட காட்டுவாங்க. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். ரங்கா கிட்ட இருந்து செப்பரேட் ஆயிட்டேன்ட்டு அப்படியே வந்துருவான். பூச்சிகள் கிட்ட ஸ்கிரால கொடுத்துட்டு உங்களை தான் நம்பி இருக்கேன்ட்டு மெயின் ரெஜிமெண்டோட போய் ஜாயிண்ட் ஆகணும்னு எந்திரிப்பான். பெரிய பேர்ட்லயே அட்டாக் பண்ணும். காங்க்ரோவோட கமாண்டோ யூனிட் வந்திருக்கும். இங்க் பேர்ட்ஸை உள்ள எடுத்துக்குவான். எல்லாத்தையும் கேதர் ஆக சொல்லிட்டு காங்க்ரோ நம்ம எதிரியோட டெரிட்டரிக்குள்ள வந்தாச்சு, நம்ம அவங்களுக்கான சர்ப்ரைஸ் அட்டாக்ஸை வைக்க தயாராகணும், எக்ஸ்ப்ளோசிவ் ட்ராப்ஸையுமே வைக்கணும். அதே மாதிரி இதே இடத்துல ஒரு பேஸ் கேம்போட சின்னதா கிரியேட் பண்ணிக்கலாம்பா. ஓமோயோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும். காங்க்ரோ 10 மீட்டர் ரேடியஸ் வச்சுக்கலாம். 2-1-6 o'clockல எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓமோயி மற்ற டைரக்ஷன்ஸ் ஃபுல்லா பேப்பர் பாம் ட்ராப்ஸ் வச்சிருப்பான். சரின்பா. சாய வான்வழியில சர்வேலன்ஸை கண்டினியூ பண்ண சொல்லுவான். சரின்பா. இட்டான் கிட்ட எர்த் ஸ்டைல் மூலமா அகலிகளை உருவாக்க சொல்லுவான். சரின்பா. டேங்கோ கிட்ட சக்கர கம்யூனிகேஷன் ஆண்ட்ராவை போட சொல்லுவான். சரின்பா. சாஜியன் ஹோகேட்டோ கிட்ட சென்சரி அப்புறம் வாட்ச் டியூட்டியை கொடுப்பான். ஆக்ஷனுக்கான பிளானை நானும் கிரியும் பாத்துக்கிறோம்பா. காங்க்ரோ புரிஞ்சதுன்பா. சாஜி நான் சென்சரி டைப்ல பெஸ்டா தான் இருப்பேன், ஒரு நல்லவன் கையில தான் இருக்கீங்கன்பா. போருங்கனால இவ்வளோ கார்ட் டவுன் பண்ணிருக்காத, அதுல உயிரை போகலாம், ஃபோக்கஸ்டா இருன்பா. ஈட்டான் தெரியும் என்னோட எலைட் ஸ்கில் நல்லா இருக்கனால தான் சென்சரி டைப்க்கு நான் இங்க போட்டிருக்காங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு நான் வேற ஏதாவது பத்தி ஒரி பண்ணுவான்னு சொல்லி கேட்பான். காங்க்ரோ காபுட்டோ ரோச்சுமாரோட ஜுட்ஸு யூஸ் பண்றான். ரீஅனிமேஷன் ஜுட்ஸு. இன்டெல் படி பிணங்களை உயிரோட கொண்டு வந்திருக்கான். ஒரு பிணைப்புகளோட வரும், எதால அடிச்சினாலும் அது சாகாது. அதோட மூமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணணும்னா அவங்க ஆன்மாக்களை சீல் பண்ற ஜுட்ஸு வேணும், அது மட்டும் தான் ஒரே வழி. அது மட்டும் இல்லாம ஜுட்ஸுவோட கேஸ்டரை கொண்டாலும் கூட அந்த ஜுட்ஸு செயல்பாட்டிலேயே தான் இருக்கும் அப்படின்னு காங்க்ரோ சொல்லும் போதுலாம் ஓமோயி அவன் வாயில வச்சிருந்த சாக்லேட் துப்பிடுவான். காங்க்ரோ எல்லா யூனிட்டோட இலக்குமே காபுட்டோவை பிடிச்சி வைக்கிறதான். பிடிச்சதுக்கு அப்புறமா கென் ஜுட்ஸு மூலமா ஜுட்ஸுவை உடச்சிடலாம், அவ்வளவுதான் எனக்கு புரிஞ்சதுன்பா. காபுட்டோவை காட்டுவாங்க. ஆங்கோ மொத்தமா மொபிலைஸ் பண்ணி வச்சிருப்பான். இதுக்கப்புறமா 5 கம்பெனிஸையும் காட்டுவாங்க. டார்வி ஃபர்ஸ்ட் கம்பெனி ஏன் கூட வாங்கன்னு சொல்லி தனியாக கூட்டிட்டு போவாரு. காங்க்ரோவோட கமாண்டோ யூனிட்ல காட்டுவாங்க. எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஷாஜி ஜாமிங் ஜுட்ஸுவை சென்ஸ் பண்ணுவான். காங்க்ரோ என்ன பிரச்சனைங்க, என்னால ஜாமிங் ஜுட்ஸுவை சென்ஸ் பண்ண முடியுது, ஆனா என்னன்னு தெரியல, ஆனா நம்மள நோக்கி ஏதோ வருதுன்பா. அது என்ன எதிரியான்ட்டு காங்க்ரோ லைட்டா பயத்தோடவே பார்த்துட்டு இருப்பான். சாஜியுமே பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு மூட்டா வந்து நிப்பான். அது மூட்டா அபுராமைக்கலான சேர்ந்தவன். ஸ்கவுட்டிங் யூனிட் அவனோட சக்கராவை சென்ஸ் பண்றது மூலமாவே என்னால சொல்ல முடியும்ட்டு மூட்டா விழுந்த இடத்துக்கு ஓடுவான். காங்க்ரோ வெயிட் பண்ண சொல்லுவான். அந்த பக்கம் பூபி ட்ராப் இருக்கு, அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன்பா சாஜி. காங்க்ரோ அடைச்சான்ட்டு ஹோகேட்டோவை சென்ஸ் பண்ண சொல்லுவான். பியாக்குகான் யூஸ் பண்ணவும் சாஜி சைட் காட்டுவாங்க. மூட்டாவை தூக்குவான். என்னை விட்டு விலகி ஓடி போயிடுறான்பா மூட்டா. அவனோட இன்செக்ட்ஸ் பேக்ல அபுராமைக்கலான சேர்ந்த எந்த இன்செக்ட்ஸுமே இல்லைன்பா ஹோகேட்டோ. காங்க்ரோ அடைச்ச சாஜி முதல்ல பின்னாடி வாடான்பா. ஓமோயி பாப்பான். மூட்டாவை சசோரி தான் கண்ட்ரோல் பண்ணுவான். டேடரா சசோரி கிட்ட உன்னோட சின்ன ட்ரிக்லயே ஏமாந்துட்டாங்கன்பா. மூட்டா சாஜியோட கழுத்தை பிடிச்சிருவான். மூட்டா மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் தப்பிச்சு ஓட சொல்லுவான். காங்க்ரோ மூமெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவான். அவனே தான் ஈட்டான் இதுக்கு தாண்டா கவனமா இருக்க சொன்னன்பா. மூட்டா சாஜியை தூக்கிட்டே ஓடி வருவான்.
ஓமோயி அவன் சாஜியை ஷீல்டா யூஸ் பண்றான்ட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பான். காங்குரோ அவனோட சக்கரா த்ரெட்ஸை யூஸ் பண்ணுவான். அதை நோட் பண்ண சசோரி டேடரா நீ பாத்துக்கன்பா. ஒகேட்டோ பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்திருப்பான் இல்லையா, மூட்டாவோட இன்செக்ட்ஸ் பேக்ல ஒயிட் கலர்ல சக்கராவை நிரப்பினமா ஏதோ இருக்குன்பா, சஸ்பீஷியஸா இருக்குன்ட்டு. ஈட்டான் டவுட்டே இல்ல, அது டேடராவோட டெட்டனேட்டிங் கிளேன்பா. காங்குரோ ஈட்டான் அதை பண்ணுன்பா. ஈட்டான் ஹெட் ஸ்டைல் மொபைல் கோர் பண்ணுவான். டேடரா மொத்தமா வெடிக்க வச்சிருவான். பயங்கர புகமூட்டமா இருக்கும். சாய் அதை மேல இருந்து பாத்துட்டு இருப்பான். இந்த ஆட்லயே எல்லாம் காலியா இருப்பாங்கடான்ட்டு சிரிப்பான் டேடரா. சசோரி சிக்குச்சியை சென்ஸ் பண்ண சொல்லுவான். உயிரோட தான் இருக்காங்கன்பா. பார்த்தா கிரவுண்ட் விட்டு ரொம்பவுமே கீழே போயிருப்பாங்க. ஷாஜியை காப்பாத்திருப்பாங்க. அப்ராமை கிளான சேர்ந்தவனை காப்பாத்த முடியலன்பான் காங்குரோ. ஷாஜியோட கால் அடிபட்டிருக்கும். அந்த காயத்தை போய் பார்க்க சொல்லுவான் காங்குரோ. கீரி கிட்ட சரின்ட்டு பக்கத்துல போவான். ஓமோயி நம்ம காம்ரேடோட மரணம் நிமிஷத்துல முடியுது, இதுதான் போறான்ட்டு பாப்பான். காங்குரோ அவங்க திரும்பவும் வருவாங்க, அலட்டாருங்கன்பா. யோசிக்க இப்ப நேரம் இல்லைன்ட்டு ஓமோயி முன்னாடி பாக்குறப்ப 2 பேர் ஜம்ப் ஆயிருப்பாங்க. அவங்க கட் பண்ண ட்ரை பண்ணுவான். மேல போவாங்க. கிளவுட் ஸ்டைல் கிரசன் மூன் ஸ்லைஸ் பண்ணுவான். தப்பிச்சு போவாங்க. ஷாஜி ஹோகேட்டோ மட்டும் அவங்க 2 பேரான்ட்டு பாப்பாங்க. பார்த்தா ரங்கா அண்ட் டோக்குமா இருப்பாங்க. திரும்பவும் நம்மளோட காம்ரேட்ஸா மேனிபுலேட் செய்யப்பட்டிருக்காங்களான்ட்டு பாப்பான் ஓமோயி. இன்னொரு பர்சன் அட்டாக் பண்ண வரமாயிருக்கும். திரும்பவும் நமக்கு எகென்ஸ்ட் ஆவான்ட்டு பாக்குறப்ப அட்டாக் பண்ண வந்தவனோட கதையை சாய் காலி பண்ணிடுவான். காங்குரோ சாய் அப்ரிஷியேட் பண்ணுவான். டேடரா உங்க ஃப்ரெண்ட்ஸை உயிரோட வச்சிருக்கன்ட்டு இங்க வருவான். மிருகங்கடா நீங்க அப்படின்பான் காங்குரோ. இப்ப என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்பான் டேடரா. கடுப்புல இருப்பான். அக்காட்சுகி ரொம்ப கேவலமா நடந்துக்கிறீங்கடான்பான் காங்குரோ. சாஜி இதுக்கு உங்களை மணிக்கு போறதாவே இல்லைன்பான். காங்குரோ சசோரி நீங்க தான் இருக்குன்னு தெரியும், வெளியே வாடான்னு கூப்பிடுவான். டேடரா நீயுமே பப்பட் மாஸ்டர் தானேன்ட்டு சிரிப்பான். காங்குரோ நீங்களுமே கமாண்டோ யூனிட் தானே, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி எங்கேஜ் ஆயிக்கல எப்படின்னு சொல்லி கேட்பான். இங்க யார் வைக்கிற சர்ப்ரைஸ் அட்டாக் ஜெயிக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த போர் ஆரம்பிச்சது நாங்க தான், அப்புறம் இங்க வெற்றியை தீர்மானிக்காது மொத்த போரோட போக்கையும் பொறுத்துதான்பான் டேடரா. காங்குரோ அப்படின்னா நாங்க தான் ஜெயிப்போம்பா. டேடரா உங்களை நாங்க ஜெயிக்க விட மாட்டோம், அது ஏன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்பான். ஷின் எந்திரிப்பான். டேடரா நாங்க அழிவில்லாதவங்கன்பா. ஷின்னை பார்த்த சாய் அப்படி ஷாக் ஆவான். காங்குரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். இதுக்கான வாய்ப்பு இல்லைன்பா சாய். ஷின் தம்பி இங்க இருந்து ஓடிடுறா, எங்க உடம்புகளுக்கு அழிவில்லை, நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்பா. சாய் ஷின் அண்ணான்ட்டு பாப்பான். என்ன உங்க அண்ணான்ட்டு பாப்பான் ஓமோயி. டேடரா எமோஷனலா இருக்கேன்ட்டு நக்கல் பண்ணுவான். ஓமோயி பயங்கர கடுப்பாயிருவான். இவனுங்க எமோஷனலா ரொம்ப கேவலமா நடந்துக்கிறானுங்க, பரிதாபப்பட வச்சு எங்களோட காம்ரேடை இப்படி இந்த ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்கன்னா உங்களுக்கு கருணையே கிடையாதுடான்ட்டு கத்தி நீட்டுவான். டேடரா இது போடுறா, நல்லவங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்பா. ஓமோயி ஷின் சாய் மூவ் பண்ணுவாங்க. ஒஹேட்டோன் டேங்கோவை போக சொல்லுவான். காங்குரோ நீதான் அடுத்து ஈட்டான்பாங்க. டேடரா இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்பா ஈட்டான். சாய் ஷின் கிட்ட அண்ணா முழிச்சுக்கன்பா. ஓமோயி டோக்குமான் ரங்கா கூட சண்டை போடுவான். நல்ல மூவ்ஸ் தான் இருக்கு, கான்டாக்ட் நடந்த கதை காலின்பா. ஓமோயி டைரக்டா டேடராவை தான் அட்டாக் பண்ண போவான். சசோரி அதை நோட் பண்ணிட்டு ரங்கா அண்ட் டோக்குமாவும் மேனிபுலேட் பண்ணுவான். டேடரா மனசுக்குள்ள நல்ல ஆள் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் சசோரின்ட்டு. ஓமோயி இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு பார்த்து சிரிப்பான். ரங்கா அண்ட் டோக்குமா 2 பக்கம் அட்டாக் பண்ண வருவானுங்க. ஓமோயி கிளவுட் ஸ்டைல் பேக் ஸ்லைஸ் பண்ணுவான். டேடரா ஷாக்காவான். தலைவன் ஓமோயி பர்ஃபெக்டா பின்னாடி பக்கம் இருக்க சக்கரா த்ரெட்ஸை வெட்டி இருப்பான். காண்டாவான் டேடரா. ஓமோயே பாராட்டுவாங்க. டேடரா மனசுக்குள்ள என் மேல அட்டாக்கே விழுகல, டைரக்டா என்ன அடிக்கிற மாதிரி தான் ஸ்விங் பண்ணிருக்கான், ஆனா ஆக்சுவலா பின்னாடி ஸ்லாஷ் பண்ணிருக்கான், ஸ்டூபிடா இருக்குன்ட்டு கடுப்பாவான். என் சக்கரா த்ரெட்ஸை வெட்டிருக்கானே, கத்தி செமையா ஹேண்டில் பண்றான்ட்டு பாப்பான் சசோரி. காங்குரோ தோ இங்க அப்படின்ட்டு சசோரியோட சக்கரா த்ரெட்ஸோட அவன் த்ரெட்ஸை ஒட்ட வச்சு சசோரியை மொத்தமா எடுத்துருவான். ஈட்டான் எங்க 2 பேத்தையும் சேர்த்து ரைஸ் பண்ணுன்பா. ஏர் ஸ்டைல் மொபைல் கோர் பண்ணுவான். டேடரா என்னடான்ட்டு பாக்குறக்குள்ள அவனோட பறவை மேல பட்டு டேடரா அப்படியே கீழே விழுந்துருவான். சசோரிக்குள்ள பயங்கரமா அடி விழுந்திருக்கும். காங்குரோ மனசுக்குள்ள அவசரமா தான் டீமை செலக்ட் பண்ணோம், இருந்தாலுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்பான். ஷின் முன்னாடி வந்து நிப்பான். டேடரால கடுப்புல இருப்பான். இந்த ஃபார்ம்ல இப்பதான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான்பான் காங்குரோ. சசோரி நல்ல மூவ் தான், உன் த்ரெட்ஸை என் த்ரெட்ஸோட கண்டக்ட் பண்ணி சரியான அட்டாக் தான் பாராட்டுவான். போன தடவையை விட உன்னோட த்ரெட் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கு காங்குரோன்பான். ஒரு ரெட் சீக்ரெட் டெக்னிக் மாஸ்டர் கிட்ட இருந்து புகழ்ச்சி வருதுன்னா அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்பா. ஆனா என்னோட பிளாக் சீக்ரெட் டெக்னிக் உன்னோட விட இப்ப சுப்பீரியரா இருக்குன்பா. நீ உயிரோட பெண்ல நான் இமேஜின் கூட பண்ணி பாக்கலேன்பா சசோரி. நான் போன தடவை அவன் மேல யூஸ் பண்ண பாய்சனுக்கு ஆன்டிடோட இருக்கா என்னன்னு சொல்லி கேட்பான். காங்குரோ சிரிச்சுக்கிட்டே விதிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு, நீ நானும் திரும்ப சண்டை போட்டாகணுங்கதுன்பா. காராவை தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்ப காங்குரோ சண்டை போட்டிருப்பான். காங்குரோ அந்த நாளை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்பா. முறைச்சு பாப்பான். பாஸ்ட்ல சசோரி காங்குரோ கிட்ட அவங்ககிட்ட நல்ல டேலண்ட் தான் இருக்கு, ஆனா உன்னோட ஆப்போனண்ட்டை தான் தப்பா தேர்ந்தெடுத்துட்டு இருப்பான். நீ யூஸ் பண்ற பப்பட்ஸ்ல விஷம்ல இருக்குல்ல, ஆனா அதெல்லாம் எங்கிட்ட இருந்து மறைய முடியாதுன்பா. காங்குரோ டிஃபிட் ஆயிருந்திருப்பான். காங்குரோலாம் விழுந்தப்ப எப்படி என்னோட ஹிடன் வெப்பன்ஸ்லாம் இப்படி யாருமே ரீட் பண்ணதுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் திங்க் பண்ணுவான். அதை எதிர்பார்த்ததான்ட்டு சசோரி பிளாக் அண்ட் சாலமாண்டர் க்ரோ இதை நான் இப்படி ஃபிகர் அவுட் பண்ணு தானே யோசிக்கிறேன், அதுக்கு காரணம் அது 3த்தையும் உருவாக்குனதே நான் தாண்டான் இருப்பான். காங்குரோ அப்படின்னா பப்பட் யூனிட்டால கொண்டாடப்பட்ட சசோரி ஆஃப் த ரெட் சாண்டான்னு சொல்லி கேட்டிருப்பான். சசோரி பாய்சன் சர்க்குலேட் ஆயிடுச்சு, உன் கதை முடிஞ்சு, நான் ஒன்னும் எதுவும் பண்ணும் அவசியம் இல்ல, மிச்சத்தை பாய்சனே பாத்துக்கும், என்ன 3 நாள் எடுத்துக்கொண்டு கிளம்பியிருப்பான். காங்குரோ போன தடவை நீ பண்ணதுக்கு நான் கடன் பட்டிருக்கேன்பா. காங்குரோ சசோரி பப்பட்டையே வச்சிருப்பான். ஸ்கிரால்ல இருந்து எடுத்து மேனிபுலேட் பண்ணுவான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா சாய் அண்ட் ஷின் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ